6, 7, 8 வகுப்புகளுக்கான இயற்பியல் பாடவரிசையில் அளவீடுகள் மற்றும் அளவீட்டியல் இவற்றை பார்க்கலாம். அளவீடுகள் என்பது 6ஆம் வகுப்பில் கொடுக்கப்பட்டுள்ளது. அதில் உள்ள அடிப்படை கருத்துக்களை மட்டும் பார்த்துவிட்டு நேராக 7 மற்றும் 8ஆம் வகுப்புகளுக்கான அந்த பாடக்கருத்துக்களை நாம் தொடரலாம். புவியை விட நிலவில் ஈர்ப்பு விசை மிக மிக குறைவு. இதில் பூமியில் இருக்கிறத விட 6 மடங்கு குறைவாக இருக்கும் அப்படின்னு சொல்லப்படுது. பூமியில் 60 கிலோ இருக்கக்கூடிய ஒரு பொருள் நிலவில் 10 கிலோ தான் இருக்கும். அதாவது 6இல் ஒரு பங்கு தான் நிலவில் அந்த புவியீர்ப்பு விசை இருக்கும் அப்படின்னு சொல்லப்படுது. ஒரு நீளத்தையோ அல்லது ஒரு பொருளினுடைய வால்யூம் அப்படின்னு சொல்லக்கூடிய கொள்ளளவையோ அளவிடும் பொழுது இடமாறு தோற்றப்பிழை உருவாக வாய்ப்பு உண்டு. இடமாறு தோற்றப்பிழை என்றால் நேராக அளக்காமல் நமது கண்ணினுடைய பார்வை சாய்வாக இருக்கும் பொழுது அந்த இடமாறு தோற்றப்பிழை ஏற்படுகிறது. அளவீடு அதிகமாகவோ குறைவாகவோ இருக்கக்கூடிய அந்த நிலைக்கு பேர் தான் இடமாறு தோற்றப்பிழை. ஓடோமீட்டர் என்பது தானியங்கி வாகனங்கள், அதாவது ஆட்டோமேட்டிக் மோட்டார் உள்ள வாகனங்கள் கடக்கக்கூடிய தொலைவை பயன்படுத்துவதற்கு நம்ம ஸ்பீடோமீட்டர் அல்லது ஓடோமீட்டர்னு இதை சொல்கிறோம். அந்த கருவியை நம்ம சொல்கிறோம். மெட்ரிக் அளவு முறைகள் 1790 பிரெஞ்சு நாட்டினால் உருவாக்கப்பட்டது. மெட்ரிக் முறை அலகுகள் அல்லது திட்ட அலகுகள் அப்படின்னு சொல்லப்படக்கூடியவை 1790 பிரெஞ்சு நாட்டினரால் உருவாக்கப்பட்டது. இப்போ நம்ம பயன்படுத்தி இருக்கிற அளவுகோல் ஸ்கேலானது 16ஆம் நூற்றாண்டில் வில்லியம் பெட்வெல் என்ற அறிஞரால் உருவாக்கப்பட்டது. இப்போ இது எல்லாத்துக்கும் ஒரு ஸ்டாண்டர்ட் வேணும் இல்லையா? அந்த ஸ்டாண்டர்டு எங்கெங்கே இருக்குது அப்படின்னா, பிரான்ஸ் நாட்டினுடைய தலைநகர் பாரிஸில் உள்ள எடைகள் மற்றும் அளவீடுகளுக்கான அனைத்துலக நிறுவனம் அதில் பிளாட்டினம் மற்றும் இரிடியத்தால் ஆன உலோக கலவையில் ஒரு படித்தர மீட்டர் கம்பி வச்சுருக்கிறாங்க. அதே மாதிரி அந்த மீட்டர் கம்பியினுடைய நகல் ஒன்று டெல்லியில் உள்ள தேசிய இயற்பியல் ஆய்வகத்தில் உள்ளது. அதே போல் 1 கிலோகிராம் அப்படிங்கிறதுக்கான அந்த ஸ்டாண்டர்ட் அளவு பிரான்ஸில் இருக்கக்கூடிய செவ்ரஸ் என்ற இடத்துல சர்வதேச எடைகள் மற்றும் அளவீடுகளுக்கான அனைத்துலக நிறுவனத்தில் 1889 முதல் வைக்கப்பட்டிருக்குது. இதுவும் பிளாட்டினம் இரிடியம் உலோக கலவையிலான ஒரு உலோகத்தண்டு நிறைக்கு சமம். இவை தான் 6ஆம் வகுப்பில் உள்ள அடிப்படை கருத்துக்கள். இனி 7, 8 வகுப்புகளுக்கு பார்க்கலாம். தெரிந்த ஓர் அளவோடு தெரியாத ஓர் அளவை ஒப்பிட்டு பார்ப்பது அளவீடு. தெரிந்த உறுதிப்படுத்தப்பட்ட அளவு அலகு அப்படின்னு சொல்கிறோம். அப்போது ஒரு அளவீடு அப்படின்னு சொல்லும்போது 2 விஷயங்கள் அதில் இருக்குது. முதலாவது விஷயம் அளவீடு, அந்த நம்பராக இருக்கும். அதுக்கு அடுத்த விஷயம் அலகு அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு லெட்டராக இருக்கும். மீட்டர், சென்டிமீட்டர், கிலோ அப்படிங்கிற சென்டிமீட்டர் அந்த ஆங்கில எழுத்தாக இருக்கும். இதுதான் ஒரு அளவீடு அப்படின்னு சொல்லக்கூடியது. வேறு எந்த அளவுகளை கொண்டும் கணக்கிட இயலாத நேரடியாக அளந்து மட்டும் காணக்கூடிய அளவுகளை அடிப்படை அளவுகள் என்கிறோம். அதாவது இப்போ எக்ஸாம்பிளுக்கு ஒரு மீட்டர் ஸ்கேலை வச்சு ஒரு இதை அளக்கிறோம் அப்படின்னு சொன்னால் நம்ம நேரடியாக தான் அளந்தாகணும். ஆனால் அந்த நீளம் மட்டும் கிடச்சிச்சுன்னா நம்ம ஒரு சதுரத்திற்கான பரப்பை கண்டுபிடிக்க முடியும், கன அளவை கண்டுபிடிக்க ஒரு சதுரத்திற்கான கன அளவை கண்டுபிடிக்க முடியும். இதெல்லாம் வழி அலகுகள்னு சொல்கிறோம். அப்போ அடிப்படை அளவுகள் நம்ம நேரடியாக அளந்து மட்டுமே காணக்கூடிய அளவுகளை அடிப்படை அளவுகள் என்கிறோம். நீளம், நிறை, காலம், வெப்பநிலை, மின்னோட்டம், ஒளிச்செறிவு மற்றும் பொருளின் அளவு, இந்த 7ம் அடிப்படை அலகுகள். அடிப்படை அளவுகள் அப்படின்னு சொல்லப்படக்கூடியவை நீளம், நிறை, காலம், வெப்பநிலை, மின்னோட்டம், ஒளிச்செறிவு மற்றும் பொருளின் அளவு. அப்போ இது எல்லாமே ஏற்றுக்கொள்ளக்கூடிய உலகளாவிய ஒரு முறை அப்படின்னு சொன்னால் அதுக்கு பேர் தான் எஸ்ஐ அலகு முறைன்னு சொல்கிறோம், பன்னாட்டு அலகு முறை. இந்த வார்த்தை எங்கிருந்து உருவாக்கப்பட்டது அப்படின்னா பிரெஞ்சு வார்த்தையிலிருந்து உருவாக்கப்பட்டது. சிஸ்டம் இன்டர்நேஷ்னல் அப்படிங்கிறது அதை சிஸ்டமே இன்டர்நேஷ்னலி அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. சிஸ்டம் இன்டர்நேஷ்னல் என்ற பிரெஞ்சு வார்த்தையிலிருந்து உருவாக்கப்பட்டது. ஒரு நீளம் அப்படின்னு சொல்லப்படக்கூடியது 2 புள்ளிகளுக்கு இடையில் உள்ள தூரம் தான் நீளம் எனப்படும். ஒரு பொருள் இருக்கக்கூடிய மூலக்கூறுகள், அதாவது பருப்பொருளுடைய அளவு நிறை அப்படின்னு சொல்கிறோம். அடுத்தடுத்த 2 நிகழ்வுகளுக்கு இடையில் உள்ள இடைவெளி காலம். நிறையின் மீது செயல்படக்கூடிய ஈர்ப்பு விசை எடை. நல்லா கவனிக்கணும், நிறை வேறு, எடை வேறு. நிறை என்பது அந்த பொருளில் இருக்கக்கூடிய மூலக்கூறுகளின் அளவு. எடை என்பது ஈர்ப்பு விசையினுடைய செயல்பாடு. அப்போ ஈர்ப்பு விசை ஒவ்வொரு இடத்துக்கு மாறுது அப்படின்னு சொன்னால் எடை அங்கே மாறும். எப்படி நிலாவில் குறைவாகவும் பூமியில் அதிகமாகவும் இருக்குதோ அதே எடை நீங்கள் வியாழனுக்கு போனீங்க அப்படின்னு சொன்னால் ஒரு கற்பனையாக எடுத்துக்கிட்டால் அது இன்னும் அதிகமாக இருக்கும், எடை அதிகமாக இருக்கும்.
நிறை, எடை, தொலைவு, வெப்பநிலை, கன அளவு போன்ற அளவுகள் இயற்பியல் அளவுகள் அப்படின்னு மொத்தமாக சொல்கிறோம் அதை. அப்போது அதான் இயற்பியல் அளவுகள் அளக்கிறதுக்கு 2 விஷயங்கள் இருக்குதுன்னு சொன்னோம். ஒன்று வந்து எண் மதிப்பு, இன்னொன்று வந்து அலகு. இப்போ இந்த அலகு முறைகள் வந்து வகைப்பாடு செஞ்சுருக்கிறாங்க. மெட்ரிக் அலகு முறை அப்படிங்கிற அந்த வகைப்பாட்டின் கீழே சிஜிஎஸ், எம்கேஎஸ், எஸ்ஐ அப்படின்னு 3 வகையாக பிரிச்சுக்கிறாங்க. ஆனால் நம்ம பொதுவாக இயற்பியலில் பயன்படுத்தக்கூடிய அலகுகள் எல்லாமே எஸ்ஐ அலகு முறையை தான் நம்ம பயன்படுத்துகிறோம். இந்த எஃபிஎஸ் அலகு முறை அப்படிங்கிறது வந்து இங்கிலீஷ் பீப்புள், பிரிட்டிஷ் பீப்புள் அதை பயன்படுத்திட்டு இருந்தாங்க. ஆங்கில இயற்பியலாளர்கள் பயன்படுத்தக்கூடிய முறை வந்து எஃபிஎஸ். எக்ஸாம்பிளுக்கு சொல்கிறதா இருந்தால் எஃபிஎஸ்னால் வேறு ஒன்றுமே இல்லை, ஃபூட்டு, பவுண்டு, செகண்டு. எம்கேஎஸ் அப்படின்னு சொன்னால் மீட்டர், கிலோகிராம், செகண்டு. சிஜிஎஸ் அப்படின்னு சொன்னால் சென்டிமீட்டர், கிராம், வினாடி. இந்த 3 அலகு முறைகள் எஃபிஎஸ், எம்கேஎஸ், சிஜிஎஸ். இது போக எஸ்ஐ அலகு முறைங்கிறது நம்ம அதை ஸ்டாண்டர்டாக நம்ம எடுத்துக்கிறது. நீளம், நிறை, காலம் பார்த்தோம். அடுத்தது வெப்பநிலை. பொருள் ஒன்று பெற்றிருக்கக்கூடிய வெப்பம் அல்லது குளிர்ச்சியினுடைய அளவுக்கு பேர் தான் நம்ம வெப்பநிலை அப்படின்னு சொல்கிறோம். வெப்பநிலை என்பது ஒரு அமைப்பில் இருக்கக்கூடிய சராசரி இயக்க ஆற்றல், உள்ளே இருக்கக்கூடிய மூலக்கூறுகள் அல்லது அணுக்களினுடைய சராசரி இயக்க ஆற்றல் தான் வெப்பநிலை. வெப்பநிலையை புரிந்து கொள்வதற்கு ஒரு விஷயம் சொல்லலாம். பாட்டிலில் தண்ணி வச்சுருக்கீங்க, குளிர்ந்த நீராகவே இருக்குது. அதை வந்து வேகமாக அதை வந்து குலுக்கிக்கிட்டே இருக்கிறீங்க, அசைச்சிக்கிட்டே இருக்கிறோம். எவ்வளோ ஃபாஸ்ட்டாக நம்ம அசைக்க முடியுமோ அதுக்கப்புறம் அதை வந்து நம்ம தொட்டு பார்த்தோமானால் கண்டிப்பாக அந்த குளிர்ச்சி வந்து குறைந்து அது வெப்பமாக மாற ஆரம்பித்திருக்கும். இதுதான் அந்த வெப்பத்தை ஏற்றக்கூடிய ஒரு வகை. என்ன காரணம்னா துகள்களை வந்து நம்ம அசைக்கும் மூலம் வெப்பநிலையை நம்ம வந்து இன்க்ரீஸ் பண்ணலாம் அப்படிங்கிறது. வெப்பம் வேறு, வெப்பநிலை வேறு. வெப்பத்தின் அலகு ஜூல் அல்லது கலோரி. வெப்பநிலையின் அலகு நம்ம பிற்பாடு பார்க்கலாம். 3 வகையாக நம்ம சொல்கிறோம். செல்சியஸ், ஃபாரன்ஹீட், கெல்வின் அப்படின்னு சொல்லுவோம். அதை பிற்பாடு பார்க்கலாம். அடுத்தது மின்னோட்டம். ஒரு குறிப்பிட்ட திசையில் மின்னூட்டங்கள் பாய்வதே மின்னோட்டம் எனப்படும். அப்போ மின்னூட்டங்கள்னால் என்ன அப்படிங்கிறதும் பிற்காலத்தில் வரும். எலக்ட்ரான் அதுதான் என்னது மின்னூட்டங்கள் அப்படின்னு சொல்கிறோம். அது பாயக்கூடியது தான் நம்ம மின்னோட்டம்னு சொல்கிறோம். அப்போ மின்னோட்டத்தை அளவிட நம்ம மின்னூட்டத்தினுடைய அளவை காலத்தால் வகுத்தோமானால் நமக்கு கிடைக்கிது. அப்போ மின்னோட்டம் ஈக்குவல் டு மின்னூட்டத்தின் அளவு பை காலம், I ஈக்குவல் டு Q பை T. இங்கே Qங்கிறது மின்னூட்டத்தினுடைய அளவு. மின்னோட்டத்தை அம்மீட்டர் கொண்டு அளவிட இயலும். அந்த மின்னோட்டத்தினுடைய கருவி வந்து அம்மீட்டர். மின்னோட்டத்தினுடைய அலகு ஆம்பியர். மின்னூட்டத்தின் அலகு கூலும். அடுத்தது பொருளின் அளவு. ஒரு பொருளின் அளவை அதில் இருக்கக்கூடிய துகள்களுடைய எண்ணிக்கையால் நம்ம குறிப்பிடுறோம். ஒரு எலுமிச்சை மூட்டை இருக்குதுன்னா அதில் எத்தனை எலுமிச்சைங்கிறத கணக்கிடுறோம்ல, அதே போல் பொருளுடைய அளவை துகள்களுடைய எண்ணிக்கையால் குறிப்பிடுறோம். துகள்கள் அப்படின்னு நீங்கள் சொல்கிறது என்னெல்லாம் இருக்கலாம்னா அணுக்களாக இருக்கலாம், மூலக்கூறுகளாக இருக்கலாம், அயனிகளாக இருக்கலாம், எலக்ட்ரான்களாக இருக்கலாம், புரோட்டான்களாக இருக்கலாம். அப்போ பொருட்களுடைய அளவானது அணுக்கள் அல்லது மூலக்கூறுகளின் எண்ணிக்கைக்கு நேர்த்தகவில் இருக்கும். அப்போ இதை வந்து என்ன அலகு வச்சு நம்ம குறிப்பிடுறோம் அப்படின்னு சொன்னால் மோல் அப்படிங்கிற அலகு வச்சு குறிப்பிடுறோம். இது வந்து மாலிகூல் அப்படிங்கிறதனுடைய சுருக்கம், மூலக்கூறு என்பதனுடைய சுருக்கம் மோல். இந்த துகள்களை வந்து ஒரு வரையறைக்குள்ளே கொண்டு வந்துருக்குறாங்க. நம்ம எப்படி 1 கிலோ 2 கிலோ அப்படின்னு சொல்கிறோமோ அதே போல் 6.023 இன்று 10⁻23. 6.023 இதே 23 அங்கே வரும். இன்று 10⁻23 துகள்களை ஒரு பொருள் உள்ளடக்கியிருந்தால் அதுக்கு பேர் 1 மோல் அப்படின்னு சொல்கிறோம். இதுக்கு பேர் அவகட்ரோ அப்படிங்கிறத கண்டுபிடிச்சதுனால அவகட்ரோ எண் அப்படின்னு இதை சொல்கிறோம். இந்த எண் மதிப்பு ஞாபகம் வச்சுக்கோங்க. ஒளிச்செறிவு, அதாவது ஒரு ஒளி மூலத்திலிருந்து, பொதுவாகவே ஒரு ஒளி மூலம்னு எடுத்துக்கிட்டிங்கனாலே ஒரு டாட்டு தான் அதிலிருந்து தான் உருவாகும். டாட்டுன்னு சொல்கிறக்கூடியது ஒரு கோளமாக கூட இருக்கலாம். ஒரு ஒளி மூலத்திலிருந்து ஒரு குறிப்பிட்ட திசையில் ஓரலகு திண்ம கோணத்தில், திண்ம கோணம்னா என்னங்கிறத பிற்பாடு பார்க்கலாம். திண்ம கோணத்தில் வெளிவரக்கூடிய ஒளியினுடைய அளவு தான் நம்ம ஒளிச்செறிவு அப்படின்னு சொல்கிறோம். அதனுடைய அலகு கேண்டிலா. இப்போ நம்ம வரிசையாக பார்த்துடலாம் என்னென்ன அலகு அப்படின்னு. நீளத்துக்கு மீட்டர், நிறைக்கு கிலோகிராம், காலத்திற்கு வினாடி, வெப்பநிலைக்கு கெல்வின், மின்னோட்டத்திற்கு ஆம்பியர், பருப்பொருளுடைய அளவுக்கு மோல், ஒளிச்செறிவுக்கு கேண்டிலா. இந்த 7 அடிப்படை அலகுகளும் அளவுகளும் நமக்கு ஞாபகம் இருக்கணும். இவ்வளவும் அடிப்படை அலகுகள். இப்போ அதிலிருந்து வரக்கூடியது தான் வழி அலகுகள்.
அப்போ எப்படி அதை வந்து டிஃபைன் பண்ணலாம்? அடிப்படை அளவுகளை பெருக்கியோ அல்லது வகுத்தோ பெறப்படும் அளவுகளை வழி அளவுகள் என்கிறோம். ஏன் இந்த டெஃபனிஷன்ஸ் முக்கியம் அப்படின்னு பார்த்திங்கன்னா, நமக்கு காரணம் கூற்றுலாம் கேட்குறாங்க இல்லையா? அப்போ கூற்று கொடுத்துருப்பாங்க, அதுக்கான காரணம் கொடுத்துருப்பாங்க. அது தெரிஞ்சால் தான் நமக்கு அதுக்கான ஆன்சர் பண்ண முடியும். அதனால் இந்த வரையறைகளை வந்து ஓரளவுக்கு கொஞ்சம் ஞாபகம் வச்சுக்கிட்டிங்கன்னா பெட்டர். இதில் வந்து என்னெல்லாம் வரலாம் அப்படின்னா, வழி அளவுகளில் பரப்பளவு, கன அளவு, இதெல்லாம் வந்து அடர்த்தி, இதெல்லாம் வந்து வழி அளவுகள். இப்படி 22 வழி அளவுகள் இருக்குது. நம்பர் ஞாபகம் இருக்கட்டும், 22 வழி அளவுகள் இருக்குது. இப்போ பரப்பளவுனா என்ன? ஒரு பொருளுடைய மேற்பரப்பினுடைய அளவே அதனுடைய பரப்பளவு. இந்த பரப்பளவினுடைய அலகை வந்து நம்ம ஸ்கொயரில் சொல்கிறோம். மீட்டர் ஸ்கொயர் அல்லது சதுர மீட்டர் அப்படிங்கிறத சொல்கிறோம். இப்போ ஒழுங்கற்ற வடிவமுடைய ஒரு பொருளுடைய பரப்பளவை எதை வச்சு கணக்கு போடலாம்னா, வரைபடத்தாள் கிராஃப் பேப்பரை கொண்டு கணக்கிடலாம் அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்தது வந்து கன அளவு. ஒரு முப்பரிமாண பொருள் வெளியில் அல்லது சூழிடத்தில் அடைத்து கொள்ளக்கூடிய இடம், அதுதான் என்னது? பருமன் அல்லது கன அளவுன்னு சொல்கிறோம். பொதுவாக ஒரு டேபிளையோ ஒரு பெரிய பாக்ஸையோ கொண்டு வந்து ஒரு வீட்டில் கொண்டு வந்து வைக்கிறோம்னா, அது அடைத்து கொள்ளக்கூடிய அந்த இடம் தான் பருமன் அல்லது கன அளவு அப்படின்னு சொல்கிறோம். இதை வந்து கற்பனையாக ஞாபகம் வச்சுக்கிட்டிங்கன்னா மறக்காது. இந்த கன அளவினுடைய அலகு அப்படின்னு எடுத்துக்கிட்டால் மீட்ரு கியூப். நம்ம அதை எப்படி ஸ்கொயர்னு சொன்னோமோ அதே மாதிரி இதில் கியூபில் சொல்கிறோம், அல்லது கன மீட்டர் அப்படிங்கிற வடிவத்தில் நம்ம சொல்கிறோம். இப்போ ஒழுங்கற்ற வடிவமுடைய பொருளுடைய கன அளவை எப்படி கண்டுபிடிக்கலாம்? அளவிடும் முகவை அல்லது நிரம்பி வழியும் முகவையை கொண்டு கணக்கிடலாம். திரவத்தை வச்சு நம்ம கணக்கிடுறோம் அப்படிங்கிறத இதில் பொருள் இருக்குது. அடுத்ததாக நம்ம பார்க்குறது அடர்த்தி. ஒரு பொருள் ஓரலகு பருமனில் பெற்றுள்ளக்கூடிய நிறை, அதுதான் அதனுடைய அடர்த்தி. அப்போ நிறைனா என்ன? அதனுடைய மூலக்கூறுகளுடைய எண்ணிக்கை, அதுதான் என்னது? மொத்த அடர்த்தி. அப்போ அடர்த்தியை நிறை பை பருமன் என்பதன் மூலம் நம்ம அளக்க முடியும். D = m/v. அப்போ அடர்த்தியுடைய அலகு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிலோகிராம் தான். கிலோகிராம் பெர் மீட்டர் கியூபு. ஒரு அலகு பருமன் அப்படிங்கிறதுனால பெர் மீட்டர் கியூபு. அடர்த்தி வந்து பொருள் லேசானதா அல்லது கனமானதா என்பதை தீர்மானிக்கும். ஒரு ஹையஸ்ட் திரவ அடர்த்தி அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா விளக்கெண்ணினுடைய அடர்த்தி 961 கிலோகிராம் பெர் மீட்டர் கியூபு. சமையல் எண்ணெய் மற்றும் விளக்கெண்ணெய் இது எல்லாமே நீரை விட அடர்த்தி குறைந்தவை. அதனால தான் நீரில் அது மிதக்கும். அப்போ நீர் தான் ஓரளவுக்கு ஒரு ஸ்டாண்டர்டான ஹையஸ்ட்டு. சில எண்ணெய் வகைகள் நீரை விட அதிக அடர்த்தி கொண்டவை. குறைந்த அடர்த்தி வந்து காற்று 12 கிலோகிராம் பெர் மீட்டர் கியூப். அதிக அடர்த்தி வந்து தங்கம் 19,300 கிலோகிராம் பெர் மீட்டர் கியூப். நீரினுடைய அடர்த்தி ஸ்டாண்டர்டாக 1000 அப்படிங்க வச்சுக்கோங்க. 1 லிட்டர் என்பது 1000 சிசி அல்லது கன சென்டிமீட்டர் அப்படின்னு சொல்கிறோம். சிசினா கியூபிக் சென்டிமீட்டர், கன சென்டிமீட்டர்னு சொல்கிறோம். திரவங்களுடைய பருமன அளக்க நம்ம கேலன், அவுன்ஸ் மற்றும் குவாட் அப்படிங்கிற வெவ்வேறு அலகுகள் பயன்படுத்துகிறோம். ஒரு கேலன் அப்படிங்கிறது எவ்வளவு அப்படின்னா 3785 மில்லி லிட்டர். அப்போ அதில் லிட்டரில் சொல்கிறதா இருந்தால் 1000ஆல் டிவைட் பண்ணிக்க வேண்டியதான். 3.785 லிட்டர். அதே போல் அவுன்ஸ் 30 மில்லி எடுத்துக்கிட்டோம்னா அது வந்து ஒரு அவுன்ஸ். ஒரு குவாட் அப்படிங்கிறது வந்து 1 லிட்டர். அடுத்து தலக்கோணம். 2 நேர்கோடுகள் அல்லது தளங்கள் குறுக்கு வெட்டினால் உருவாகும் கோணம் தலக்கோணம் எனப்படும். இது RAD என்று குறிக்கப்படுகிறது. அப்போ தலக்கோணத்தினுடைய எஸ்ஐ அலகு ரேடியன் அப்படிங்கிறது சுருக்கம் தான் அது. ரேடியன், தலக்கோணத்தின் எஸ்ஐ அலகு ரேடியன். இது இருபரிமாணம் கொண்டது. ஒரு ரேடியன் என்பது 180 டிகிரி பை பை, அதாவது ஆரத்திற்கு சமமான நீளம் கொண்ட வட்ட வில் ஒன்று வட்ட மையத்தில் ஏற்படுத்தப்படக்கூடிய கோணம் ஒரு ரேடியன் அப்படின்னு சொல்கிறோம். அப்போது பை ரேடியன் = 180 டிகிரி. பை ரேடியன் = 180 டிகிரி. அப்போ ஒரு ரேடியன் = 180 பை பை. அடுத்து திண்ம கோணம். ரேடியன் வந்து 2 தளங்கள், இது 3 அல்லது அதற்கு மேற்பட்ட தளங்கள் ஒரு புள்ளியில் வெட்டி கொண்டால் அப்போ உருவாகக்கூடியது வந்து திண்ம கோணம். அதாவது ஒரு ஆப்பிள் பழத்தை நம்ம வட்டமாக நடுவு பகுதியில் வெட்டி எடுக்கிற மாதிரி ஒரு கூம்பு மாதிரி அந்த வடிவம் வரும். அப்படி வந்துச்சுன்னா அதுக்கு பேர் வந்து திண்ம கோணம். திண்ம கோணத்தினுடைய எஸ்ஐ அலகு வந்து ஸ்ட்ரேடியன். அது தலக்கோணத்திற்கு ரேடியன், திண்ம கோணத்திற்கு ஸ்ட்ரேடியன். இது முப்பரிமாணம் கொண்டது. ஒரு கோளத்தின் ஆரத்தில் இருமடிக்கு சமமான புறப்பரப்பு கொண்ட சிறிய வட்டப்பகுதி ஒன்று மையத்தில் ஏற்படுத்தக்கூடிய கோணம் ஸ்ட்ரேடியன் எனப்படும். இது வந்து டெஃபினிஷன். இந்த தலக்கோணம், திண்ம கோணம் இந்த ரெண்டுமே 1995ஆம் ஆண்டில்
வழி அளவுகள் பட்டியலில் சேர்க்கப்பட்டது. அடுத்தது ஒளிச்செறிவு, ஒளித்திறன் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒளிச்செறிவு. ஒளிப்பாயம் அல்லது ஒளித்திறன் என்பது ஒளி உணரப்பட்ட திறனை குறிக்கிறது. ஒளிப்பாயம் அல்லது ஒளித்திறனுடைய அலகு வந்து லியூமன் அப்படின்னு சொல்கிறோம். ஒரு ஸ்ட்ரேடியன் திண்ம கோணத்தில் ஒரு கேண்டிலா ஒளிச்செறிவுடைய ஒளியை ஒரு ஒளி மூலம் வெளியிடுமானால் அந்த ஒளி மூலத்தின் திறன் ஒரு லியூமன் எனப்படும். இப்போ இது இவ்வளோ பெருசாக இருக்குது, லியூமன் அப்படிங்கிறதெல்லாம் ஞாபகம் வச்சுக்கலாம். இந்த கேண்டிலா அப்படிங்கிறது வந்து ஒரு மெழுகுவர்த்தி வெளியிடக்கூடிய வெளிச்சத்துக்கு பேர் தான் கேண்டிலா. அதை வச்சு தான் அந்த கேண்டிலாங்கிற பேரே வந்திருக்குது. கேண்டிலிருந்து தான் அந்த கேண்டிலாங்கிற பேரே வந்திருக்குது. அடுத்தது வானியல் பொருட்களுடைய தொலைவினை அளத்தல் அப்படிங்கிறதுல வானியல் அலகு அப்படின்னு ஒன்று இருக்குது. இது பூமிக்கும் சூரியனுக்கும் இடையே உள்ள சராசரி தொலைவு. அப்போ ஒரு வானியல் அலகு அப்படிங்கிறது 149.6 × 10⁻⁶ கிலோமீட்டர். இது எப்படி ஞாபகம் வச்சுக்கிறதுனா, பக்கத்தில் 150க்கு பக்கம்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. அதில் ஆப்ஷனில் கொடுத்துருக்க வச்சு நம்ம ஆன்சர் பண்ண முடியும். 149.6 × 10⁻⁶ கிலோமீட்டர். அந்த அலகும் முக்கியம். ஒளியாண்டு அப்படிங்கிறது என்ன அப்படின்னா 9.46 × 10⁻15 மீட்டர். இதை எப்படி கணக்கீடு செய்கிறோம் அப்படின்னா, ஓராண்டில் வெற்றிடத்தில் ஒளியானது கடக்கக்கூடிய தொலைவு, அதுதான் ஒளியாண்டு அப்படின்னு சொல்கிறோம். நம்ம சூரிய குடும்பத்திற்கு ரொம்ப பக்கத்தில் இருக்கக்கூடிய விண்மீன் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா ப்ராக்சிமா சென்டாரி. கோள்களுக்கு இடைப்பட்ட தொலைவு வந்து வானியல் அலகு, விண்மீன்களுக்கு இடைப்பட்ட தொலைவு வந்து ஒளியாண்டு அப்படிங்கிற அலகாலும் நம்ம அளவிடுறோம். பூமியானது 24 நேர மண்டலங்களாக பிரிக்கப்பட்டிருக்குது. அந்த நேரமண்டலுக்கு இடைப்பட்ட டிகிரி வந்து 15 டிகிரி. 2 அடுத்தடுத்த நேர மண்டலங்களுக்கு இடையில் உள்ள கால இடைவெளி வந்து 1 மணி நேரம். இந்திய திட்ட நேரம் வந்து உத்தரப்பிரதேச மாநிலத்தில் உள்ள மிர்சாப்பூர் அப்படிங்கிற இடத்துல வச்சு நம்ம ஆதாரமாக கொண்டு கணக்கிடப்படுது. இது வந்து 82.5 டிகிரி கிழக்கு தீர்க்கக்கோடு. இந்திய திட்ட நேரம் கிரீன்விச் நேரத்தோட 5:30 மணியை கூட்டிக் கொள்ள வேண்டும். அடுத்தது காலத்தை அளவிட கடிகாரங்களை பயன்படுத்துகிறோம். அதில் வந்து ஒப்புமை வகை கடிகாரங்கள், எண்ணிலக்க வகை கடிகாரங்கள்னு 2 வகை இருக்குது. இதுபோக மின்னணுக்கள் கடிகாரங்கள்ங்கிறது இப்போ புதுசாக வந்திருக்குது. இப்போ செயல்படக்கூடிய முறையினுடைய அடிப்படையில் குவார்ட்ஸ் கடிகாரங்கள், அணுக்கடிகாரங்கள் அப்படின்னு 2 வகையாக நம்ம பயன்படுத்துகிறோம். இத்துடன் 6, 7, 8ஆம் வகுப்புக்கான அளவீடுகள் அளவீட்டியல் பாடப்பகுதி நிறைவு பெறுகிறது.